வணக்கம். இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ ஜாதக கட்டத்தில் 9 கிரகம், 12 ராசி, 27 நட்சத்திரம். இது எல்லாமே நன்மையானது தான், யோகமானது தான், அதிர்ஷ்டமானது தான். இருந்தாலும் நம்ம யோகமான வாழ்க்கையை எல்லோரும் வாழ்கிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை. அதற்கான காரணம் நம்ம பிறந்திருக்கக்கூடிய லக்கணம், லக்கணக்கு ஏற்ப 9 கிரகத்தின் நிலை, அது வாங்கிய சாராம்சம், நவாம்சத்தின் நிலை மற்றும் நடைமுறை உள்ள தசாபுத்தி. இதை வைத்து தான் நம் வாழ்க்கை உயர்வா தாழ்வா என்று தீர்மானிக்கப்படுகிறது. சரி, இந்த வீடியோவில் ஒரு தொழில் ரீதியாக முடக்கங்கள் ஏற்பட்டு, தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு, கடன் ரீதியான அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்கலான்னு இருக்கும். இது வழக்கம் போல் எப்பயும் பார்ப்பதை போல் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகத்தை வச்சே பார்ப்போம். இது என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதகம் தான், அவரோட பர்மிஷன் கேட்டு தான் நம்ம போகிறோம். ஸோ ஸ்க்ரீன் ஜாதகத்தை பாருங்கள். இவர் பிறந்திருப்பது ரிஷப லக்னம். லக்னத்தில் சுக்கிரன், சூரியன், சனி, 2இல் கேது, 6இல் சந்திரன், 8இல் ராகு, 9இல் குரு, 10இல் செவ்வாய், 12இல் புதன். இந்த ஜாதகத்தை அட்ரஸ் நடைமுறை புதன் தசாபுத்தி ஆரம்பித்து ஓடிட்டு இருக்கு. இவருக்கு தொழில் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, மிக நெருக்கடியில் இருந்து பொருளாதார வீழ்ச்சி, கடன் பிரச்சனை அதிகமாகிடுச்சு. தொழிலும் சொந்த தொழில் தான், வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு, அதுலேயும் ஒன்றும் சிறப்பாக இல்லை. ஸோ இந்த நிலை மாறுமா அப்படின்றது தான் கேள்வியே என்கிட்ட கன்சல்ட் பண்ணக்கான காரணம். இவங்க நம்ம பதில் சொல்லிட்டோம். சரி, இதுக்கான அந்த தொழில் ரீதியாக பிரச்சனை கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்கணும். நடைமுறையில் இப்போ புதன் திசை ஆரம்பிச்சது. பட் இதற்கு முன்னாடி நடந்தது சனி தசை. நம்ம கேட்டவே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சனி தசை செவ்வாய் புத்தியிலேருந்து ஒரு சிறப்பினை கொடுத்துருக்காரு. அவங்களும் அதான் சொன்னாங்க, ஆமாம் சார், ஒரு 6-7 வருஷமாகவே சிறப்பாக இல்லை. அந்த செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி, அதுலேருந்து ஒரு சிறப்பினை கொடுக்கல. அவர் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்டார். சனி தசை லக்கணத்து யோகாதிபதி தானே, ராசிக்கும் முதல் தர யோகாதிபதி, லக்கணத்துக்கும் தர்ம கர்மாதிபதி, ராசிக்கு சுக பஞ்சமாதிபதி, ராஜ யோகாதிபதி தானே சனி. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் ஏன் எனக்கு சனி தசை நன்மையை செய்யலை? சனி தசை ஆரம்பத்தில் ஓரளவு கை கொடுத்துச்சுன்னு சொன்னால் கூட பின்னாடி வரும் காலகட்டத்தில் சிறப்பாகவே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுவேன் சொல்லி தொழில் ரீதியாக டோட்டலாக ஜீரோ ஆக்கிடுச்சு. தொழிலே நடக்க முடியல, ஆனால் கடன் பிரச்சனையாகி ரொம்ப மன ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. அவங்க ஃபேமிலியில் பேசினவர்னு சொன்னாங்க. ஏன் இந்த சனி தசை சிறப்புன்னு கொடுக்கல? ஒரு ஜாதகம் எடுத்து ஒரு தசாபுத்தி நடக்குது அப்படின்னா அது லக்கணத்துக்கு எப்படி இருக்குது, ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லக்கணம் என்பது விதி, ராசி என்பது மதி. ஒரு தசாபுத்தி பலன் அப்படின்றது விதி, மதி, கெதி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ஆப்ஷன், 3 அமைப்புகளையும் பார்க்கணும். விதினா லக்கணம், மதினா ராசி, கெதி அப்படின்னா நிறுவக்கூடிய நிலையை பொறுத்து சொல்வது. ஏன்னா விதிக்கு சரியாக அமரவில்லை என்றால் மதிக்கு சரியாக அமர்ந்திருந்தாலும் அது நற்பலனை செய்யும். இதனால தான் விதி கெட்டால் மதியை பார் அப்படின்னு சொன்னாங்க. விதினா லக்கணம், லக்கணம் கெட்டு போச்சுன்னா மதிக்கு பார்த்து நல்லா இருந்தால் ஒரு அளவுக்கு வண்டி ஓடிடும். ஆனால் இந்த இடத்துல விதிக்கும் நல்லா இருக்கும், மதிக்கும் நல்லா இருக்கும், கெதியும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இயல்பாகவே ரிஷப லக்கணம் முதல் தர யோகாதிபதி சனி பகவான், அவர் தர்ம கர்மாதிபதியாக வருவார். லக்கணத்திலே அமர்ந்து லக்கணாதிபதியோட தொடர்பு பெற்றது சிறப்பு. ராசிப்படி பார்த்தாலும் ராசி துலா ராசிக்கு சுக பஞ்சமாதிபதி 4-5 குறைவு, ராசிக்கு 8இல் அமர்ந்திருந்தாலும் கூட அது வீடு ஒருத்தர் ஆட்சி பெற்று இந்த ராசி அதிபதியுடன் தொடர்பில் இருக்கார். செவ்வாய் பார்க்குறார், அதே நேரத்தில் குருவும் பார்க்குறார். அவ்வாறு இருக்கும்போது இந்த சனி தசை ஏன் நன்மையை செய்யலை? சனி தசை நன்மை செய்யுமா செய்யாத? 10ஆம் அதிபதி லக்கண கேந்திர திரிகோணத்தில் 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் திக்பலம் பெற்று வலிமையாக தான் இருக்கு. இவ்வாறு இருந்துச்சுன்னா இந்த திசை சிறப்பினை கொடுக்குமா? ஏன் தொழிலை கெடுக்குது? அதான் சொல்றேன், ஒரு திசை நன்மையை செய்யணும் அப்படின்னா ஓகே, லக்கணத்துக்கு ஓகே, நல்ல நிலையில் அமர்ந்துட்டார் சனி, அதில் மாற்று கருத்தில். ராசிக்கும் ஓகே, ராசிக்கு அதாவது யோகாதிபதி மறையெல்லாம் கெடதான் கூடாது. ஸோ ராசிப்படி மறைந்திருந்தாலும் கெட நல்லா தான் இருக்காது. அந்த சனி சூரியனும் அஸ்தங்கம் ஒரு 5 டிகிரிக்குள்ளே எங்கேயாவது இருக்காரா? சூரியனும் சுக்கிரனும் சரி, சனியும் சரி அஸ்தங்கம் அடைஞ்சிருக்காரான்னா நிச்சயமா இல்லை, எல்லாமே நல்ல டிஃப்ரெண்ட், நல்ல ஒரு தள்ளி தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் ஏன் கெடுக்குது அப்படின்னா, இந்த இடத்துல சனி லக்கணப்படி நல்லா வந்துட்டார், ஓகே, ராசிக்கும் ஓகே தான். ஆனால் எதின்னு சொல்லக்கூடிய நிலை அந்த டோட்டலாக தடுமாறிடுச்சு. இது ஏன் அப்படி சொல்லலாம்? லக்கணப்படி சனி சுக்கிரன் காம்பினேஷன் சிறப்பு. இயல்பாக நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா சனி சுக்கிரன் கூடக்கூடாது, கூண்ணா சிறப்பினை கொடுக்காது, சுக்கிரன் கெட்டுருவார், திருமண வாழ்க்கையை பாதிச்சிடும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது சார். சனிக்கு யோகாதிபதி சுக்கிரன் தான், சுக்கிரனுக்கு முதல் தர யோகாதிபதி சனி தான், அதுமாதிரி சுக்கிரனுக்கு இன்னொரு யோகாதிபதி புதன் தான், குருவுக்கு முதல் தர யோகாதிபதி செவ்வாய் தான். ஸோ செவ்வாய் குரு காம்பினேஷன் கெடுபலனை செய்யாது, சனி சுக்கிரன் காம்பினேஷன் கெடுபலனை செய்யாது, சுக்கிரன் புதன் காம்பினேஷன் கெடுபலனை செய்யாது.
ஆதிபத்தியம் வேறு, காரகத்துவம் வேறு. இந்த சுக்கிரனுக்கு காரகத்துவ ரீதியாக வேணால் பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா சனி பார்க்குற செவ்வாய் பார்க்குற, ஏன்னா இரண்டுமே இருளண்டிய கிரகங்கள். இந்த சனி ராகுக்கு இது எல்லாமே இருளண்டிய கிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள். சுக்கிரன், குரு, சூரியன் இவங்கெல்லாம் வந்து ஒளி பொருந்திய கிரகங்கள். இந்த கிரகத்தோடு இந்த கிரகங்கள் சேரும்பொழுது இந்த இருள் சூழ அந்த கிரகங்கள் அமரும். ஸோ காரகத்துவம் தேடும். காரகத்துவம் வேறு, ஆதிபத்தியம் வேறு. இந்த இடத்துல நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு பொதுவாக இப்போ குருவை சொல்கிறோன்னா, குரு யார்? உயிர்காரகத்துவம், புத்திர காரகன்னு சொல்கிறோம். இன்னொன்று தனக்காரகன், பணத்தை சொல்லக்கூடிய இடம் குரு தான். அப்படி இருக்கும்போது குருன்றது எல்லா லக்னத்துக்கும் பணத்தை கொடுக்கக்கூடியவர் தான், குழந்தையை கொடுக்கக்கூடியவர் தான். பட் எல்லாருக்குமே அவர் அது மட்டும்தான் செய்வார் அப்படின்னா அப்படி கிடையாது. லக்கணப்படி பார்க்கும்போது ஆதிபத்திய ரீதியாக உங்களுக்கு 5ஆம் அதிபதி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு பிளானட்டாக வந்து சேரும். அது மாற்றங்கள் ஏற்படும். அதனால காரகத்துவம்ன்றது வேறு, ஆதிபத்தியம் வேறு. ரெண்டுத்தையும் கூட குழப்பிக்க கூடாது. காரகத்துவ ரீதியாக தான் இந்த சுக்கிரன் கெடுவார். சுக்கிரனோட சனியோ ராகுக்கு தொடர்பு பெறும்போது. பட் இந்த சுக்கிரன் சனி தொடர்பு ஆதிபத்திய ரீதியாக நிச்சயமாக நன்மை செய்யும். லக்கணத்துக்கு லக்கணாதிபதியோட தர்மகர்மாதிபதி சிறப்பான ஒரு அம்சம், நல்ல யோகமான அமைப்பு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த சனியை செவ்வாயும் குருவும் பார்ப்பது அப்படின்றது மிக 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 அவயோகத்தன்மையை கொடுக்கும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, செவ்வாய் பார்த்தனால தான் கெடுத்துச்சு, குரு பார்த்தா நல்லா தான் இருக்கும். நிச்சயமாக கிடையாது. இந்த லக்கணத்துக்கு குரு பார்த்தாலும் கெடுக்கும். ஏன்னா சனியை பொறுத்தவரைக்கும் இந்த லக்கணத்துக்கு லக்கணாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனே 6 அதிபதியாக வருவார். அஷ்டமாதிபதியாகவே யார் வருவார்னா குரு வருவார். விரையாதிபதியாக யார் வருவானாலும் செவ்வாய் வருவார். அப்போ தசாநாதனுக்கே லக்கணப்படியும் சரி, லக்கணாதிபதி சுக்கிரனுக்கே ஆட்சின்னு சொன்னாலும், லக்கணாதிபதி சுக்கிரன் தர்மகர்மாதிபதி யோகத்தில் இருக்காருன்னு சொன்னாலும், அவரே லக்கணத்து 6-8 பாண்ட அதிபதியோட தொடர்புலேயே இருப்பார். ஏன்னா 6 அதிபதி சுக்கிரன், அஷ்டமாதிபதி குரு, பாண்டுடைய விரையாதிபதி செவ்வாய், எல்லாருமே லக்கணத்தை தான் பார்ப்போம். அப்போ லக்கணத்துக்கு யோகமும் இருக்குது, அவயோகமே ஃபஸ்ட்டு நிறைஞ்சிருக்கு. அப்போ தசாநாதனுக்கு 6-8 பாண்டு தொடர்பும் அந்த இடத்துல விழுந்துருக்கு. இதுவே ஒரு மைனஸான விஷயம். தசாநாதன் முழு யோகத்தை இப்போ செயல்பட மாட்டார். நம்ம சொன்னோம்ல, ராசிக்கு யோகாதிபதி, லக்கணத்துக்கு யோகாதிபதி சொல்லலாம், ஆனால் யோகத்தன்மை பெரிதளவில் இருக்காது. இது ஒன்று. சரி, அப்போ சனி தசை கெடுக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. எதில் கெடுக்கும்? ஒரு தசை நல்லா இருந்தாலும் டோட்டலாக கெடுத்துருவாங்க. கடன் பிரச்சனை வந்துடும், நோய் வந்துடும், வம்பு வழக்கு வந்துடும், அசிங்கம், கேவலம், துன்பம், ஆக்சிடென்ட் எல்லாமே ஆகிடுமா ஒரு மனுஷனுக்கு? நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயம் 2 விஷயம் தான். எது அவருக்கு பலவீனப்பட்டு இருக்கோ அதுதான் தீரும். எந்த பாகம் கெட்டிருக்கிறோ அதன் ரீதியாக தான் அதை ஊட்டும் உணர்த்தும். இப்போ இவருக்கு சனி தசை நல்லா இருக்கா? சரி, சனி தசை ஓகே. சனி என்ன ஆதிபத்தியம் பெறுறார்? 9, 10 அதிபதி. இவர் தரக்கூடிய ஆதிபத்தியம் ஃபஸ்ட்டு சிறப்பாக இருக்கா? அந்த 9, 10 நல்லா இருக்கா? தர்மமும் கர்மமும் சொல்லக்கூடிய 9, 10 தொழில் ஸ்தானம் இவருக்கு நல்லா இருக்கா அப்படின்னா, மேலோட்டமாக பார்த்தா தொழில் ஸ்தானத்தில் ஒரு கிரகம் திக்பலம் ஓகே. சனி லக்கணத்தில் இருப்பது யோகம், இந்த லக்கணத்து சிறப்பு தான், அது மாற்று கருத்தில். அப்படி 10ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருக்க, தன் வீட்டை தானே பார்க்குற, இதெல்லாம் ஓகே தான். 10ல் ஒரு கிரகம் திக்பலம் சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். லக்கணப்படி ஓகே, நமக்கு என்ன தேவையோ அந்தந்த பாவத்தோடு தான் பார்ப்பாங்க. அப்போ 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம், தொழில்ஸ்தானம்ன்றது கும்பமனை. கும்பமனைக்கு அந்த செவ்வாய் யார் அப்படின்றது தான் பார்க்கணும். கும்பமனைக்கு செவ்வாய் மாரக 10 ஜீவன் அதிபதி. லக்கணத்துக்கு 7 12 அதிபதி. ஆனால் 10ஆம் கும்பமனைக்கு 3 10 அதிபதி. லக்கணத்துக்கு 7 12 அதிபதி. இப்போ கும்பத்துக்கு அந்த 10ஆம் இடத்துக்கு 3 10 அதிபதியாக வருவார். அப்போ கும்பத்துக்கு மாரகாதிபதியாகவே செவ்வாய் வருவார். இந்த கும்பமனைக்கு விரையாதிபதி, இந்த 10ஆம் இடத்துக்கு விரையாதிபதியாகவே சனி வருவார். நம்ம 10 அதிபதினு சொன்னாலும் அவரே விரையாதிபதியாக அந்த இடத்துல போயிடுவார். அப்போ ஒரு இடத்துல ஒரு பாகத்துக்கு மாரக விரையாதிபதி இல்லை மாரக விரைய அஷ்டமாதிபதி தொடர்பு இல்லது பாதக மாரக விரையாதிபதி தொடர்பெல்லாம் பெறுதுன்னா அந்த பாவகம் அந்த தசாபுத்தி வரமும் கெடும். லக்கணத்துக்கு சொல்ல லக்கணப்படியும் சரி, ஒவ்வொரு பாவத்தை தொட்டு நீங்கள் பலன் எடுக்கும்போது இந்த ஒரு பேட்டர்னில் வரும்போதும் அந்த பாவம் முழு பலனை இழக்கும். அப்போ இந்த ஜாதத்து 10ஆம் இடம்ன்ற தொழிற்சாலம் கும்பம். இந்த கும்பத்துக்கு பாதகாதிபதி யாருன்னா சுக்கிரன், இந்த கும்பத்துக்கு மாரகாதிபதி யாருன்னா செவ்வாய், இந்த கும்பத்துக்கு விரையாதிபதி யாருன்னா சனி. இந்த 3 ஒன்றுக்குள்ள ஒன்று தொடர்பு. இந்த செவ்வாய் சனியை பார்ப்பார், சனி செவ்வாயை பார்ப்பார், சனியும் சுக்கிரனும் ஒன்று கூடிய இந்த செவ்வாய் சுக்கிரனையும் பார்ப்பார். அந்த சனி இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதி ஆல்சோ செவ்வாய். ஸோ அப்போ டெஃபினட்டாக இவருக்கு தொழிலில் அடி வாங்கும். ஏன்னா அலர்ட்டாக ஒரு தொழில் ஸ்தானமே ஃபஸ்ட்டு சிறப்பாக இல்லை. மேலோட்டமாக நம்ம திக்பலமாக இருக்குது, 10 விழாக்கள் அதெல்லாம் ஓகே தான். ஏதோ ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக எத்தனை படி உயர்ந்திருந்தாலும் கீழே சறுக்கி விடணுன்றது கிரக அமைப்பில் அலர்ட்டாக உட்காந்துருக்கு கிரகம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போ அந்த தசா புத்திக்கு வெயிட் பண்ணணும். எப்போ அந்த 10ஆம் இடம் இயங்குதோ அந்த தசை மைனஸ் ஆக்கணுன்ற அமைப்பு இருந்து
10ஆம் இடம் இயக்கும் பொழுது இதோட பாதிப்பை கொடுக்கும், எல்லா நேரத்துல எல்லாம் கொடுக்காது. ஸோ அப்போ கரெக்டாக சனி தசை நடக்குது. சனி தசை செவ்வாய் புத்தியிலேருந்து ஒரு பிரச்சனையே இந்த இடத்துல ஆரம்பிக்குது. சனியில் சந்திரன் நல்லா இருந்துச்சா? நல்லா தான் இருந்துச்சு. ஏன் சனியில் சந்திரன் நல்லா இருக்கும் அப்படின்னா, சனிக்கு சஷ்டாங்கத்தில் சந்திரன், ஏன்னா சனிக்கு ஆகாத ஒரு கிரகம் யாருன்னா சந்திரன் தான். ஸோ அது சனிக்கு 6ல் மறைஞ்சது அப்படின்றது தவறே கிடையாது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான அப்ரோச் தான். ஆனால் சனிக்கு சந்திரன் தப்பிச்சிச்சு. சனியில் செவ்வாய் வரும்போது தான் மாட்டினதே எங்கள் சனியில் செவ்வாய் பிரச்சனை. சனியில் ராகு குருவோட வீட்டில் தானே இருக்கார் அப்படின்னாலும் ராகு 8ல் நிற்கிறாரு, சனிக்கு 8ல் நிற்கிறார், அதுவும் சஷ்டாங்க அமைப்பில் தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த சனி திசையில் ராகு புத்தியும் பஞ்சாயத்து தான். அடுத்தது சனியில் குரு இந்த இடத்துல பெரிய லெவலில் ஒன்றும் ஜொலிக்க போகிறது இல்லை. லக்னத்துக்கு அஷ்டமாதிபதினு சொன்னாலும் அவரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாதத்தில் நீசத்தாரையில் தான் நிற்கிறார். இருப்பினும் அவரும் லக்னத்தோட தொடர்பில் தான் நிற்கிறார். எந்த ஆங்கிளில் சுற்றினாலும் லக்னத்து 6-8 பாண்டவங்களும், தசாநாத்து 6-8 பாண்டவங்களும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த குரு புத்தியும் பஞ்சாயத்து தான். ஸோ அப்போ குரு சனி தசை முடியக்கூடிய அந்த கடைசி 3 புத்தி பெரிய லெவலில் கஷ்டத்தை கொடுக்கும், பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும், தொழில் ரீதியாக முடக்கங்களை கொடுத்து. தொழில் முடக்கம் ஆயிடுச்சுனாலே பொருளாதாரம் நிறைய பேருக்கு வராது. ஆனால் சில பேருக்கு தொழில் முடக்கமானால் அவங்க வீட்டின் மூலமாக வருமானம், வீடு வாடகை விட்டுருப்பாங்க, அப்பா அம்மா பென்ஷன் வரும், அவங்க ஒய்ஃப் ஏதாவது வேலைக்கு போவாங்க, வேறு ஏதாவது ரூபத்தில் வருமானம் வந்துட்டே இருக்கும். பட் இந்த இடத்துல தொழிலும் அடி வாங்கிடுச்சு, பொருளாதாரமும் அடி வாங்கிடுச்சு. ஏன் பொருளாதாரம் அடி வாங்கிடுச்சு? ஏன் வேறு ரூபத்தில் ஏன் பணம் வராதா? வராது. ஏன்னா இவரோட தனஸ்தானாதிபதி. இப்போ நம்ம எப்படி 10ஆம் இடத்தை வச்சு இவ்வளோ நேரம் கிளியராக பேசினோமோ அது மாதிரி 2ஆம் இடத்தை வச்சும் பார்க்கணும். 2ஆம் இடம்ன்றது மிதுனமனை, 2ஆம் அதிபதி புதன் லக்னப்படி பாண்டில் பெரிய தவறு இல்லை. முதல் தர யோகாதிபதி ரிஷப லக்னத்துக்கு புதன், யோகாதிபதி மறையெல்லாம் கெடதான் கூடாது. இந்த இடத்துல மறைஞ்சிட்டார், பெரிய தவறுன்னு எடுக்க முடியாது. ஆனால் புதன் தனஸ்தானாதிபதி லக்னப்படி 12ஆம் இடத்துல தான் வீட்டுக்கு லாபமனையில் அமர்ந்தது அப்படின்றது ஓகே, பெருசாக நான் நெகட்டிவ்னு சொல்ல வரல. பட் அந்த புதனுக்கு நட்பு கிரகம் அப்படின்றது துணை யாருமே இல்லை. ஒரு வீட்டில் தலைவன் மட்டும் நல்லா இருந்து எந்த புண்ணியமும் கிடையாது. தலைவன் நல்லா இருக்கணும், தலைவி நல்லா இருக்கணும், அவங்களோட மழலை செல்வங்கள் நல்லா இருக்கணும், சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும், சொந்த பந்துகள் நட்பு வட்டாரங்கள் எல்லாமே நல்லா இருந்தால் அது தலைவனுக்கு பெருமை. இந்த புதன் ஓகே கெடாமல் இருக்காரு, ஆனால் எந்த வித பலமும் இல்லையே. அவர் லக்கணப்படி பாண்டிருக்கா, தான் வீட்டுக்கே மாரகத்தில் தான் அமர்ந்திருக்காரு. அந்த புதனை ஈர்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து சுக்கரன் தான். ஸோ சுக்கரன்றது லக்னாதிபதினு சொன்னாலும் அவர் 6க்குடைய அதிபதியாக வருவார். அப்போ தனாதிபதி 6ஆம் பாவத்தோட தான் தொடர்பில் இருக்கார், 6ஆம் அதிபதியோட தொடர்பில் இருக்கார். சரி, லக்னாதிபதியே 6ஆம் அதிபதியாக வருவார். அப்போ இவர் நிச்சயமாக கடன் பிரச்சனை வரும் அந்த காலகட்டத்தில். ஸோ அப்போ பொருளாதார ரீதியாகவும் அந்த இடத்துல வீழ்ச்சி. அப்போ தனஸ்தானபதி வலிமையாக இருக்காரா இல்லையா? வலிமையாகவே இல்லை. ஏன்னா லக்னப்படி பார்த்தாலும் பாண்டில் மறைஞ்சிட்டாரு, தான் வீட்டுக்கு பார்த்தாலும் தான் வீட்டுக்கு மாரகத்தில் தான் அந்த புதன் அமர்ந்திருக்கார். அது சிறப்புன்னு நம்ம எடுக்க முடியாது. ஸோ அப்போ தனஸ்தானாதிபதி இந்த இடத்துல வலிமையாக இல்லை. அப்போ பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி ஏற்படணும். அது 6ஆம் அதிபதி தொடர்புல இருந்தால கடன் ரீதியாக பிரச்சனை வரணும் அப்படின்றது தான் அமைப்பு. சரியா? ஸோ அப்போ இந்த சனி திசை முழுவதும் கடைசியாக வந்து ஒரு 6-7 வருஷம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துது. இப்போ அவங்களோட கேள்வி என்னென்னா, புதன் திசை நல்லா இருக்குமா? ஏன்னா புதன் ஆரம்பிச்சு லக்கணத்துக்கு முதல் தர யோகாதிபதி தானே, நன்மையை செய்யுமா? ஏன்னா அவங்கள ஊரில் இருக்க ஜோசியரையும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, யூடியூப்பில் வர ஜோசியரையும் கேட்டிருக்காங்க, நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இவருக்கு என்ன பயம் அப்படின்னா, இந்த ஜாதகருக்கு சனியே யோகாதிபதி தான் எல்லாரும் சொன்னாங்க, லக்கணத்திலே அமர்ந்திருக்கு, சிறப்பாக இருக்கும், குரு பார்க்குறாரெல்லாம் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அதுவே கெடுத்துருச்சு. அப்படி இந்த புதனை வந்து யாருமே பார்க்கல, லக்கணப்படி பார்த்த ஸ்தானபடி ரீதியாக பாண்டில் வேற நிற்கிறாரு. நன்மையை செய்யுமா செய்யாதா அப்படின்றது அவரோட கேள்வி. புதன் திசை நன்மையை செய்யுமா? அவர் நினைக்கிற தொழிலில் பழைய மாதிரி நல்ல உச்சத்தை அடைய முடியுமா? நல்ல ஒரு இந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொள்கிற அளவுக்கு நல்ல ஒரு உயர்வு, நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. நிச்சயமாக அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்காது. இதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம அவர் மனசை சந்தோஷப்படுத்தாது இந்த இடத்துல பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. என்ன இருக்கோ அதான் சொல்லணும். சொல்கிற விதம் தான் முக்கியம். அதுக்கு வந்து போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நம்ம இந்த இடத்துல ஐயோ மனசு கஷ்டப்படுவார் அப்படின்னா நல்லா இருக்கும் சார், புதன் தசை யோகாதிபதி தசை தான், வீடு கொடுத்த திக் வழக்கில் இருக்கிறனால யோகத்தை செய்யும், அப்படியெல்லாம் அந்த இடத்துல பேசக்கூடாது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா ஜோதிடம்ன்றது அவங்க ஒரு நம்பிக்கையில் வருது. இந்த பிரச்சனை தீருமா தீராதா, இதுக்கான வழி இருக்கா இல்லையான்னு நம்மளை கேட்க வரோம். அந்த இடத்துல போய் சும்மா வந்து அவங்க மன திருப்திக்காக 2 வருஷத்தில் சரியாயிடும், 6 மாதத்தில் சரி, அப்படியெல்லாம் கிடையாது. சரி இவருக்கு புதன் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? நிச்சயமாக நல்லா இருக்காது. ஏன்? 10ஆம் இடம் தொழிலில் முன்னேற்றம், அந்த கேள்வி தான் அவரோட கேள்வி. இப்போ இந்த தொழில் முன்னேற்றம் ஆகுமா ஆகாது? நிச்சயமாக ஆகாது. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் கும்பமனைன்னு சொன்னோம். இந்த கும்பத்துக்கு இந்த புதன் யார்? பஞ்சம அஷ்டமாதிபதியாக வருவார். கும்பத்துக்கு பஞ்சம அஷ்டம மாரகாதிபதியாக வருவார். கும்பமணிக்கும் அவரே ஒரு மாரகாதிபதி தான். கும்பத்துக்கு மாரக ஸ்தானத்தில் தான் அமர்ந்திருக்கார் அந்த புதன்.
அப்போ 10ஆம் இடம் தான் கும்பம். அப்போ 10ஆம் இடத்துக்கு ஒரு மாரகாதிபதி மறு மாரகத்தில். நான் லக்கணத்துக்கே சொல்லலை, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு தான் சொல்கிறேன். ஜோதிடம் ஈஸி நினச்சிங்கன்னா ஈஸி, கஷ்டம் நினச்சா கஷ்டம். நீங்கள் லக்கணப்படி தான், லக்கணம் தான் மைய புள்ளி, அதை வச்சு தான் பலன். பட் அதை மட்டுமே வச்சு நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா பலன்லாம் வரவே வராது. அதை வைத்து அதுக்கு ஒரு மொழியோ அது இந்த கிரகத்தை வைத்து கொண்டு ஒவ்வொரு பாவத்தையும் கொண்டு பலன் எடுப்பாங்க, துல்லியமாக பலன் வரும். உங்கள் ஜாத்தை நீங்களே பலன் எடுத்துக்கலாம். இந்த புதன் தொழிலுக்கு எப்படி இருக்கும்? தொழிலுக்கு கும்பத்துக்கு மாரகாதிபதி, மறு மாரகஸ்தானத்தில். அப்போ தொழிலை 0 ஆக்காம விடாது. தொழிலில் 0 ஆக்காத விடாதுன்றத விட வளர்ச்சியை காண விடாது. இது ஃபஸ்ட்டு. சரி, தொழில் சிறப்பு இல்லை, வேறு ஏதாவது ரூபத்தில் பணம் வருமா? 2ஆம் இடம் தான் தனம். தனஸ்தானாதிபதியே புதன், அவர் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். 2 கூடிய பாண்டில் அமர்ந்துட்டான்ன்றது பெரிய தவறுன்னு எடுக்கக்கூடாது. ஆனால் 2ஆம் இடத்துக்கு அவர் மாரகத்தில், 10ஆம் இடத்துக்கும் மாரகத்தில், 2ஆம் இடம் தனத்துக்கும் மாரகத்தில். அப்போ பணம் வருமா வராதா? நிச்சயமாக வராது. இவ்வளோதான் விஷயம். ஆனால் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, அந்த புதனுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஒரு யோகாதிபதி மறையலாம், கெடக்கூடாதுங்க. இந்த கெட்டுறதுக்கும் மறையறதுக்கும் என்ன வித்தியாசம்? ரிஷபலக்னது முதல் தர யோகாதிபதி புதன். இவர் 6, 8 12 எங்கே வேணால் நிற்கலாம். அது ஒரு விஷயம். 6, 8 12 மறைஞ்சு நிற்கலாம், தவறே கிடையாது. இது மறைவு. கெடக்கூடாது அப்படின்றது அந்த கிரகம் செவ்வாயோடையோ ராகுவோட மிக நெருங்கிய நிலையிலோ இருப்பது அப்படின்றது தான் கெடுறது. ஏன்னா செவ்வாயோட கூடமும் புதனுக்கு ஒரு நல்ல சுபயோகத்தன்மை அப்படின்றது வராது. ஏன்னா செவ்வாய் புதன் அப்படின்றது காலபுருஷனுக்கு 6, 8 வரக்கூடிய கிரகம். ஸோ அதனால அது சிறப்பினை கொடுக்காது. அப்போ லக்கணப்படி புதன் நல்லோர், ஆனால் பாண்டில் மறைந்திருக்கிறார். ராசிப்படி பாக்கியாதிபதி ராசியை பார்க்குறார். ஸோ அப்போ இந்த புதனுக்கு கெடுபலன் இல்லை, ஆனால் சுபப்பலனும் அந்த இடத்துல இல்லை. அப்போ இது என்ன நடக்கும்? புதன் தசை சுய புத்தி நல்லா இருக்காது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது கேது. புதனில் கேது புத்தி நல்லா இருக்குமா? கேது லக்கணத்துக்கு 2ல் புதனை போலயே செயல்படுவார். கேது இயக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி ராகு 8ல். அப்போ 2ஆம் இடத்தை 8ஆம் இடம் தான் இயக்க போகுது. அப்போ நிச்சயமாக அதுலேயும் பணம் வராது. இவ்வளோதான் விஷயம். அப்போ புதனில் கேது நல்லா இருக்காது. புதன் கேது முடிஞ்சு புதன் வரும்போது சுக்கிர புத்தியிலிருந்து படிப்படிப்படியாக அவருக்கு முன்னேற்றம் இருக்கும். ஏன் முன்னேற்றம் இருக்குன்னா, அந்த புதன் கெடலை, ஆனால் லக்கணத்துக்கு மறைந்திருந்தாலும் ராசிக்கு நிறைந்து தான் நிற்கிறாரு. அந்த கிரகம் கெடவே இல்லை எந்த ஆங்கிள். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால புதன் சுய புத்தி முடிஞ்சு கேது புத்தி முடிஞ்சு சுக்கிர புத்தி வரும் பொழுது இவருக்கு இந்த தொழில் ரீதியாகவும் சரி, பொருளாதாரத்தில் படிப்படிப்படியாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன் சனி சுக்கிர புத்தி கொடுக்கும் அப்படின்னா, புதனுக்கு 2ல் அந்த சுக்கிரன் வலுத்தது அப்படின்றது சிறப்பு. ஸோ சுக்கிரன் அவர்கிட்ட சொன்ன பிரடிச்சனே அதான், புதனில் சுக்கிர புத்தி வரும்போது தான் ஏதேனும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம்ன்றது அப்போ தான் எதிர்பார்க்கணும். அது வரைக்கும் சிறப்பினை இல்லை. மேற்கொண்டு எதுவும் புது முயற்சிகளை ஈடுபாட்டு கொண்டு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், தொழிலை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், எது பண்ணாலும் நஷ்டங்கள் ஏற்படும். எதுவும் பண்ணிடாதீங்க. இருக்கிறத வச்சு அப்படியே வண்டி ஓட்டிடுங்க. சுக்கிரபுத்தி தாண்டலாம். சுக்கிரபுத்தி வரும் பொழுது நம்ம ஏதாவது புது முயற்சிகள் எடுக்கலாம், அது வெற்றியை தரும் அப்படின்றது தான் இவர் சொன்ன படிச்சேன். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் யோகம் அவயோகம் அப்படின்றது கிரகங்களோட தசா புத்தியை வச்சு தான். பட் அந்த கிரகங்களோட தசா புத்தி யோகாதிபதினாலே அந்த தசா புத்தி நன்மையை செய்யும் அப்படியெல்லாம் கிடையாது. யோகாதிபதியாக இருந்தாலும் அது நிறைந்து நின்று எந்த வகையிலும் கெடாமல் நின்றால் மட்டுமே யோகத்தை செய்யும். அதே போல் அவயோகாதிபதி கிரகங்களே இருந்தாலும் அது மறைந்து நிறைந்து நின்றால் அது நிச்சயம் ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. சரிங்களா? நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.